கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற வழியில் தமிழ்நாடு, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கங்கே 1-2 வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. உடனே அனைத்து பத்திரிகைகளிலும் அனைத்து மக்களும் எதிர்கட்சிகளும் சொல்லுவது என்னென்றால் இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய அபாயம் காத்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள், சமூக நலத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள், டிஜிபியுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள், கமிஷனருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னாக்கா, கோலிவ் என்ற பெயரிலே கலாச்சார சீர்கேடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலாச்சார சீர்கேடு நடப்பது அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. கோலிவ்னாக்கா யார் வேணா யார் கூட இருக்கலாம். நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி 10 கோலிவ் இருக்கும். ஒரு காலத்துல கோலிவ் என்ற விடுதியில் கோலிவ்ன்றதே இருக்கக்கூடாது. கோலிவ் இப்போ கர்நாடகாவில் இருந்தது, ஆந்திராவில் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கோலிவில் நீங்க எல்லாம் போயிட்டு உங்க மீடியா மூலியமா ஒரு கோலிவில் இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைகிட்ட போன் போய் நின்று உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு நீங்க இருக்கிறியா,